ஜம்முன்னு இருக்காரு அப்படின்றாங்க. நான் சொல்றேன், அவர் ஜம்முன்னு இல்லப்பா, உம்முனும் கம்முனும் இருக்காரு. இது வரைக்கும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இப்படி உம்முனும் கம்முனும் இருந்த முதலமைச்சரை தமிழ்நாடு பார்த்ததே கிடையாது. சோசியல் மீடியாவில் நம்ம ஐடியெல்லாம் ரிப்போர்ட் அடிச்சு தூக்கிட்டா நம்ம அரசியலை விட்டு போயிடுவோம், நம்ம அரசியல் பேச மாட்டோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராமை தடை பண்ணா உங்க கட்சி தான் காணாம போகும். நாங்க களத்தில் அரசியல் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். வர்ற 18ஆம் தேதி மறுபடியும் சட்டமன்றம் கூடுது. அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் உங்களை ஏதோ ஒரு கேள்வி கேட்டு லாக் பண்ணுவாரு. நீங்க உம்முனும் கம்முனும் தான் இருப்பீங்க. உங்களுக்கு ட்வீட் போர்டு எழுதி கொடுக்குற அந்த கண்டென்ட் ரைட்டர் இருக்கார்ல, அவர் உடம்பு பத்திரமா பார்த்துக்க சொல்லுங்க. 18ஆம் தேதி நைட்டு ஒரு ட்வீட் போட வேண்டியது இருக்கு. அனிருத் ப்ரோ, நீங்க கீபோர்டு எடுத்துட்டு சட்டமன்றத்துக்கு போயிருங்க. அண்ணே பேசும்போது பேக்ரவுண்ட்ல ராவண மவன்டா போடுங்க. அப்பதான் அவங்க ஃபேன்ஸுக்கும் குதூகலமா இருக்கும். ஆனா இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, அப்படி பிஜிஎம் போட்டா கூட இவர் பிஜிஎம் மட்டும் தான் போடணும். அண்ணன் தான் பேச மாட்டாரு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி, தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. எல்லாரும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. காலையிலேருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு பண்ணி இவ்வளவு பேரை கூட்டத்தை கூட்டி எனக்கு முன்னாடி 5 பேர் பேசினாங்க. 6ஆவதாக பேசுகிறேன்னா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டால் காண்ட் ஆகுமா ஆகாதா? அப்போ ஒரு கூட்டம் இருக்குது எலெக்ஷனுக்கு முன்னாடி, ப்ரோ ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க ப்ரோ, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க ப்ரோன்னு கேட்டால் அதே கூட்டம் இன்னைக்கு ஊர் ஊராக போய் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டா என்ன ரங்கா என்ன நடக்குதுங்க? கேட்போமா மாட்டோமா? எல்லாரும் லிங்கா படத்தில் ஒரு பாட்டு இருக்கு, கேட்டிருப்பீங்க, எல்லாரும் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. உண்மை ஒரு நாள் வெல்லும் அப்படின்ற ஒரு பாட்டு கண்டிப்பாக கேட்டிருப்பீங்கல்ல. அதில் ஒரு வரி வரும், பொய்கள் புயல் போல் வீசும் ஆனால் உண்மை மெதுவாய் பேசும், அன்று ஊரே போற்றும் மனிதன் நீயே நீயடா அப்படின்னு ஒரு லைன் வரும். இதை ஏன் இங்கே பாடுறேன் அப்படின்னா, இன்னைக்கு அதுதான் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. பொய் 5G வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம பேசுகிற உண்மை 3G வேகத்தில் போய்கிட்டு இருக்கு. இதனுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிதி ஆயோக்கு டெல்லிக்கு போகும்போது பேசியிருக்காரு, நிறைய பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் 42% பெண்கள் வேலைக்கு போகிறாங்க, செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி ஸ்டேட் இன் இந்தியா இப்படின்னு பல பட்டியலை போட்டார்ல. இந்த சாதனைக்கெல்லாம் சொந்தக்காரர் எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்துறேன். நீங்க இவ்வளவு பெருசா பட்டியல் போட்டீங்கல்ல, இதுக்கு 2 லைன்ல திருக்குறள் மாதிரி முடிச்சிருக்கலாம். இன்னும் தமிழ்நாட்டை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் ஆண்டு கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டை இந்த உயரத்துக்கு கொண்டு வந்து சேர்த்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லியிருந்தாலே முடிஞ்சிருக்கும். ஏன்னா இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா ஃப்ளெக்ஸ் பண்றாங்களாம். என்னன்னா, எங்களுடைய தமிழ்நாட்டு சிஎம் பார்த்தீங்களா, அவரு ஜம்முன்னு இருக்காரு அப்படின்றாங்க. நான் சொல்றேன், அவர் ஜம்முன்னு இல்லப்பா, உம்முனும் கம்முனும் இருக்காரு. இது வரைக்கும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இப்படி உம்முனும் கம்முனும் இருந்த முதலமைச்சரை தமிழ்நாடு பார்த்ததே கிடையாது. இதுல நம்ம கதறோமா. இந்த ஜென்சி டிஎம்கே மீட்டப்ப பார்த்து சொல்றாங்க, ப்ரோ தோத்துட்டு நீங்க வைத்தறிச்சல்ல பேசுறீங்க ப்ரோ, நீங்க கூட்டத்தை போட்டு ஒப்பாரி வைக்கிறீங்க 6 பேர். நான் ஒன்று சொல்லவா, இது எனக்கு பார்க்கும்போது நாங்க ஏதோ 6 பேர் கூட்டத்தை கூட்டு ஒப்பாரி வைக்கிற மாதிரி தெரியல. இப்படி இவங்க கூட்டம் போட்டாங்க, இளைஞர்கள் கூட்டம் அங்க தன்னெழுச்சியா போகுதுன்னு சொல்லிட்டு இவங்க தான் போற இடத்துலலாம் ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இந்த ஒரு மீட்டப்புக்கு கதறோம்னு சொல்லிட்டு நீங்க ஜெயிச்சிட்டீங்கப்பா, நீங்க ஆளுங்கட்சி. இன்னைக்கு நாங்க தோத்துருந்தாலும் காலரை தூக்கி விட்டு நான் திமுக காரன் அப்படின்னு சொல்லி தைரியமா பேசுறோம். நாங்க தோத்துட்டோம்னு ஓடி ஒளியல, ஏர்போர்ட்ல ஓடல, எங்கேயும் ஓடல. ஆனா இந்த ஜெயிச்ச கட்சி ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ண இன்ஃப்ளூயன்சர்கள், நான் அம்மன் சன்னதி முன்னாடி நின்று பேசுறேன், அம்மன் மேல சத்தியமா
நான் அவங்கள்ட்ட காசு வாங்கலை, நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு இன்னைக்கு ஜகா வாங்கி அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிட்டு புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு ஓடி ஒளியிறீங்களே, இதுக்கு பேர் என்ன? எனக்கு கொடுத்துருக்க டாபிக் வந்து ரூட்டு போட்டு அடிப்போம், அதான் என்னோட டாபிக். ரூட்டை போட்டு அடிக்கிற ரூட்டு வேற, அது வேற, அதை நம்ம அடிக்க வரல. இவங்க பரப்புற பொய் இருக்குல்ல, ஃபுல்லாக பொய்யா இருக்கு. அந்த பொய்களுக்கு எதிராக உண்மையை வைத்து நாம் அவர்களை அடிக்கணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி பொய் 5G வேகத்தில் போய்கிட்டு இருக்கு, உண்மை 3G வேகத்தில் போய்கிட்டு இருக்கு. இந்த உண்மையை டபுள் ஆக்கி 6G வேகத்தில் மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கிற கடமை இங்கே உட்கார்ந்துருக்க ஒவ்வொருவருக்கும் இருக்கு நண்பர்களே. அதனால தான் இன்னும் சில பேர் கேட்டாங்க, ஊர் ஊரா போய் இந்த மாதிரி ஜென்சி மீட்டப் நடத்துறீங்களே, என்ன ஜென்சி புரட்சி பண்றீங்களா அப்படின்னு. நான் மறுபடியும் இங்கே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறேன். இது ஜென்சி புரட்சி அல்ல, ஜென்சி இளைஞர்களுக்கான பயிற்சி. எங்களுக்கு நாங்களே அவேர் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த ஜென்சி டிஎம்கே அப்படின்றதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கக்கூடிய வார்த்தை என்னன்னா, ஜென்சி டெவலப்பிஙg மைண்ட்ஸ் அண்ட் நாலேஜ் என்பதுதான் இந்த ஜென்சி டிஎம்கே மீட்டப். அப்ப இப்படி இருக்க ஒரு கூட்டத்தை நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டாங்க, 1500 ரூபா வாங்கிட்டு தான் அங்கே போகிறாங்க, நம்ம ஆளுங்க தான் உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கூட்டம் நடத்தின எங்களை கேவலப்படுத்துகிற, இங்கே வந்திருக்கீங்கல்ல உங்கள் ஒவ்வொருத்தவரையும் காசு வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு உங்களை கேவலப்படுத்துறாரு. இன்னைக்கு இங்கே ஒருத்தவங்க கை குழந்தையை தூக்கிட்டு வந்திருக்காங்க, அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்த தாய்மார்களை கேவலப்படுத்துறாரு. எத்தனையோ பேர் தங்களுடைய பெற்றோர்கள் குழந்தையை கூட்டு வந்திருக்கீங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, ஜென்சின்னு நடத்துறாங்கப்பா, இருக்கிறவங்களாம் வயசானவங்க, உங்க கண்ணுக்கு வயசானவங்க தான் தெரிவாங்க, எங்க கண்ணுக்கு இங்கே உட்காந்துருக்க குழந்தைகள் தெரியும், இங்கே உட்காந்துருக்க கை குழந்தை தெரியும் அப்படின்னு சொன்னா, இன்னும் சில பேர் அவங்கெல்லாம் எதுக்கு ஜென்சின்னு சொன்னா வயசானவங்களை ஏப்பா கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்றேன், ஒரு ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஆனுவல் டே நடக்குதுன்னா அங்க தங்களுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுதுன்னு பார்க்கிறதுக்கு பெற்றோர்கள் வருவாங்க. அப்படி எங்களை வழிகாட்டி எங்களுக்கு வழி விடுவதற்காக வந்திருக்கக்கூடிய கூட்டம் தான் இங்க கூடி இருக்கக்கூடிய கூட்டம் அப்படின்னு சொன்னா, நாங்க ஒப்பாரி வைக்கல ப்ரோ, நீங்க தான் ஒப்பாரி வைக்கிறீங்க. இதுலையும் ஆரம்பிக்கக்கூடிய எல்லா திட்டத்திலையும் அவருக்கு என்ன ஆசைன்னு தெரியல, குழந்தைங்களுக்குலாம் பார்த்தோன்னே ஒரு ஆசை வரும்ல, அந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் பொலிரோவை பார்த்தா நம்மளுடைய முதலமைச்சருக்கு ஒரு ஆசை போல, அந்த பொலிரோவை பார்த்தோன்னையும் போய் ஓட்டுறேன்னு உட்காந்துக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய தலைவர் அவர்கள் சொன்னார், நீங்கள் வந்துட்டு எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள்லாம் வாங்கி போடுறீங்கல்ல, எங்களை சொன்னீங்கல்ல தூரசக்தி பாரசக்தின்னு, நீங்கள் ஒரு காஞ்சு போன சக்தி அப்படின்னு இன்னைக்கு தலைவர் அவர்கள் பேசியிருக்கிறாரு. கூடவே இன்னொன்று சொன்னார், என்னைய சொன்னீங்கல்ல ப்ரோ, நாங்கள் வந்து எங்களுடைய முதலமைச்சர் தான் வருது, எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போகும்போது ஈடிக்கு பயந்து போனார், அதனால வெள்ளக்கோடி காட்டி சமாதானமாகி முதல் வரிசையில் நின்னாருன்னு சொன்னீங்கல்ல, நிதி ஆயோக் கூட்டத்தில் நீங்கள் எத்தனாவது வரிசையில் நின்னீங்க? நீங்களும் அதே முதல் வரிசையில் தானே நின்னீங்க. அப்போ நீங்கள் கரூர் கேஸுக்கு பயந்து பிஜேபி கிட்ட சரணடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் ஒத்துக்கிடுவீங்களா அப்படின்னு தலைவர் கேட்டார். கேட்டுட்டு ஒரு வார்த்தையை சொன்னார், இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேர் புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி தரங்கெட்டு என்னால் பேச முடியும், ஆனால் நான் பேச மாட்டேன், எனக்கு பேசக்கூடிய அவசியம் இல்லைன்னு சொன்ன தலைவர் நம்மளுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். சென்னையில் மீட்டப் முடிஞ்சோடனே நாங்கள் தலைவரை பார்க்கும்போது எங்கள்கிட்ட சொன்னார், எனக்கு தோத்தது கூட பெருசாக வருத்தமாக இல்லை, ஒரே ஒரு வருத்தம் தான், எக்காரணத்தை கொண்டும் நான் கொண்டு வந்த இந்த திட்டத்தை இந்த அரசு நிறுத்தி விடுமோ என்கின்ற அச்சம் எனக்கு இருக்கிறது என்று கூறிய தலைவர். ஏன்னா தோத்த பின்னாடி மக்களை விட்டுட்டு போற கட்சி நம்ம கட்சி கிடையாது. ஏன்னா இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, படம் மாதிரியே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஏதோ கிளைமேக்ஸ்ல வந்து ஹீரோ வில்லன் அடிச்சுட்டா ஹீரோ ஜெயிச்சுட்டா இருக்கிற மாதிரி, இவங்க அண்ணே முதலமைச்சர் ஆயிட்டா முடிஞ்சிருச்சு, சாப்டர் க்ளோஸ், கிளைமேக்ஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. திமுகவை ஆளுங்கட்சியா பார்த்துருப்பீங்க, எதிர்கட்சியா பார்த்தது இல்லைல்ல. ஒரு 2 வருஷமா தானே நீங்க அரசியல் பேசுறீங்க, வரலாறு எடுத்து பாருங்க, திமுகவுடைய வரலாறு சொல்லும். ஏன்னா இன்னைக்கு இந்த சோசியல் மீடியாவை கைக்குள்ள வச்சுக்கிட்டு இவங்க பண்ற அக்கப்போர் பெருசு. இதில் உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன், இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆஸ்திரேலியா குரூப் ஒன்று இருக்குது. அந்த ஆஸ்திரேலியா குரூப்பில் எங்களோட ஐடி எல்லாம் போட்டு ப்ளீஸ் ரிப்போர்ட் திஸ் ஐடி அப்படின்னு ஒரு மெசேஜ், அந்த மெசேஜ் கூடவே இன்னொன்று போட்டிருக்காங்க, எல்லாரையும் டேக் பண்ணி ரிப்போர்ட் திஸ் ஆல் ஐடி, தம்ஸ் அப் போடுறது மட்டும் முக்கியம் இல்லை, ரிப்போர்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க அப்படின்னு டிவிகே ஆஸ்திரேலியா இன்டர்நேஷ்னலுங்கிற குரூப்பில் எங்களோட ஐடியெல்லாம் போட்டு எங்கள் ஐடியை ரிப்போர்ட் பண்ண சொல்கிறான். நான் ஒரு சவால் விடவா, இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, சோசியல் மீடியாவில் நம்ம ஐடியெல்லாம் ரிப்போர்ட் அடித்து தூக்கிட்டா நம்ம அரசியலை விட்டு போயிடுவோம், நம்ம அரசியல் பேச மாட்டோம்னு நினச்சிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராமை தடை பண்ணா உங்கள் கட்சி தான் காணாம போகும், நாங்கள் களத்தில் அரசியல் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். நீங்க வலைத்தளத்தில் தான் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்க வலைதளத்திலையும் பண்ணுவோம்,
களத்திலையும் பண்ணுவோம், மக்கள் வீட்டில் பண்ணுவோம், டீ கடையில் பண்ணுவோம். எங்கெல்லாம் அரசியல் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் நாங்கள் அரசியல் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் வந்து சோசியல் மீடியாவிலையும் இந்த ஏஐயை வச்சு எடிட் பண்ணி எங்களை ஒழிச்சிடலாம்னு சொன்னால், நான் சொன்னது அதே மாதிரி தான், ஏற்கனவே சொன்னது மாதிரி, எந்த டெக்னாலஜியை வச்சு நீ எங்களை ஒழிக்கணும்னு நினைக்கிறியோ அதே டெக்னாலஜியை வச்சு உங்களை அழிக்க முடியும். உண்மைகளை மக்களிடத்தில் கொண்டு நீங்க பரப்புற பொய்யை சுக்குநூறா அடித்து நொறுக்கக்கூடிய சக்தி எங்ககிட்ட இருக்கு. அதனால தான் சொல்றோம் நாங்க பராசக்தி. ஏன்னா இன்னைக்கு இந்த பராசக்தியோட பவரை அந்த இவர் சொல்றாரு நம்மள தீந்து போன சக்திட்ட இருந்து எதுக்கு ப்ரோ நீங்க எம்எல்ஏ வாங்குறீங்க? இப்பதான் ஆட்டோ கார்டு போட்டு ஷாப்பிங் பண்ணி எம்எல்ஏ வாங்குறாரு. இதுல வந்து சட்டமன்றத்தில் டைலாக் வேற. ப்ரோ நான் உங்களுக்கு சொல்றேன், வர்ற 18ஆம் தேதி மறுபடியும் சட்டமன்றம் கூடுது. அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் உங்களை ஏதோ ஒரு கேள்வி கேட்டு லாக் பண்ணுவாரு. நீங்க உம்முனும் கம்முனும் தான் இருப்பீங்க. உங்களுக்கு ட்வீட் போர்டு எழுதி கொடுக்கிற அந்த கண்டென்ட் ரைட்டர் இருக்கார்ல, அவர் உடம்ப பத்திரமா பாத்துக்க சொல்லுங்க. 18ஆம் தேதி நைட்டு ஒரு ட்வீட் போட வேண்டியது இருக்கு. இதுதான் ஒரு மீம்லாவும் போட்டிருந்தேன் நான். அண்ணேன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அண்ணன் நமக்கு அண்ணானா ஒரே ஒருத்தர் தான், அவர் தான் அண்ணா. சிஎம் சார் வந்துட்டு பேசுகிறத வந்து பிஜிஎம் இல்லாமல் கேட்க முடியல. அதனால் அனிருத் ப்ரோ நீங்கள் வந்து கீபோர்டு எடுத்துகிட்டு சட்டமன்றத்துக்கு போயிருங்க. அண்ணன் பேசும்போது பேக்ரவுண்டில் ராவணமாவண்டா போடுங்க. அப்போதான் அவங்க ஃபேன்ஸுக்கும் குதூகலமாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, அப்படி பிஜிஎம் போட்டால் கூட இவர் பிஜிஎம் மட்டும் தான் போடணும். அண்ணன் தான் பேச மாட்டாரு. சட்டமன்றத்தில் ஏதாவது பேசினா தானே, ஏதோ ஒரு டைலாக் மட்டும் சொல்லிட்டாரு, குதிரை பேரமாச்சு இல்லை குதிரை வேகமாச்சின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க தொடர்ந்து பரப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய பொய், ஃபேக் அஜெண்டா. ஏன்னா இவங்க தான் வந்துட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு போனால் பஸ்ஸில் ஃப்ரீ, முதலமைச்சர் ஃபோட்டோ இல்லாத ஸ்கூல் பேக்கு, பட்டியல் போட்டால் நிறையா இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ இருக்குது. அப்போ இவ்வளோ பொய்களை அவங்க பரப்பும்போது நம்ம உண்மையை வச்சு அவங்கள அடிக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், பொய்யை எடுத்து பேசக்கூடிய பழக்கம் அவர்களுடையது. நீங்க அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும்னா அவங்க நம்ம மேல அவதூறு பரப்புற மாதிரி, பொய்யை பரப்புற மாதிரி நம்ம அவங்க மேல பொய்யோ அவதூறோ பரப்ப தேவையே இல்லை. அப்படி பண்ணோம்னா அவங்களுக்கு நமக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. அப்ப நம்ம உண்மையை மட்டும் வச்சுருந்தா அவர்களை அடிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம். அதுக்கான ரூட்டை நம்ம போடணும். அவங்க ரூட்டை விட நம்ம போடுற ரூட்டு பெருசுன்னு நீ வரக்கூடிய காலத்தில் நம்ம காட்டணும். அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் பெருசாலாம் ஒன்றும் பண்ண வேணாம். நம்ம கழகத்துக்காக அவ்வளவு பேர் சோசியல் மீடியாவில் இன்றைக்கி பேசுகிறாங்க, மக்கள் பிரச்சனைகளை பேசுகிறாங்க. போக போக மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து திருச்சியில் வந்து பேசும்போது சொல்கிறாரு, நான் கோட்டு போடுறது யாருக்கும் பொறுக்கலை அப்படின்ட்டு. ப்ரோ நீங்கள் கோட்டு போட்டதை பற்றி இங்கே யாரும் பேசலை. நீங்கள் கோட்டு போட்டது தப்பு இல்லை, உங்களை நம்பி மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க பாருங்க, அதுதான் தப்பு. மாற்றோம்னு சொல்லி இந்த ஒரு மாசத்துல மக்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கீங்க. அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இப்ப எந்த மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்களோ இதே மக்கள் உங்களை தூக்கி எறியறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. நீங்க இப்படியே தொடர்ந்து ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தீங்க, இப்படியே பொய்யை வச்சு ஒரு ஃபேக் நரேட்டிவ் வச்சு நடத்திட்டு இருந்தீங்கன்னா, நான் சவால் விடுகிறேன், நடக்கக்கூடிய இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் படுதோல்வியை சந்திக்கும். ஏன்னா இன்னைக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு உண்மை தெரியுது. என்னடா இவங்க ஒரே பொய்யா சொல்லிட்டு, இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க, வெறும் பொய்யா பேசிட்டு திரியிறான் அப்படிங்கிற மாதிரி வாயை திறந்தாலே பொய். யார் எழுதி கொடுக்குறான்னு தெரியல. இதில் நாங்கள் முதல் நாள் ஜென்சி டிஎம்கேல போட்ட முழக்கத்தை எவனோ எழுதி கொடுத்துருக்கான். இந்த ரீல்ஸ் ரியாலிட்டி காமெடியெல்லாம் நான் பேச வரல. இந்த ஜென்சிக்கு இப்போ ஏற்றுற மாதிரி இங்கிலீஷ் தமிழ் அறிக்கையை பற்றிலாம் நான் காமெடி பண்ண வரல. ப்ரோ நாங்கள் பண்ணுறது இப்போ உங்களுக்கு காமெடியாக தான் இருக்கும். ஆனால் இதே ஜென்சி கூட்டம் ஒரு நாள் உங்களுக்கு எதிராக பாருவோம், அப்போ எங்களுக்கு இன்னும் காமெடியாக இருக்கும். அப்போ நான் முன்ன சொன்ன மாதிரி இவங்களை உண்மையை வச்சு இவங்க பறக்கக்கூடிய பொய்யலை நம்ம அடித்து 3G வேகத்தில் போகக்கூடிய பொய்யை 6G வேகத்தில் மாற்றி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய இடத்தில் நம்ம இருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கி இந்த சோசியல் மீடியா ஏஐலாம் பற்றி பேசுகிறோம். நிறைய பேர் அதை வேற சொல்கிறாங்க, இவங்க வந்து கூட்டம் போட்டு சோசியல் மீடியாவுக்கு ஆள் எடுக்கிறாங்க. நாங்கள் ஆள் எடுக்கலப்பா, உங்களை மாதிரி பொய் பரப்பிட்டு இருக்கீங்களே உங்களை களை எடுக்கிறோம். நாங்கள் ஆள் எடுக்கலை, இந்த மாதிரி பொய்களை பரப்புற உங்களை களை எடுக்கிறோம். அதனால் எங்கள் ஐடியை ரிப்போர்ட் பண்ணலாம், எங்களை சோசியல் மீடியாவிலேருந்து தூக்கிடலாம் அப்படின்னா இவங்க அரசியல் பேச மாட்டாங்க. அந்த கதையே வேற. திருச்சி சிவானை வந்து ஒரு மீட்டிங்கில் பேசும்போது சொல்லியிருப்பார், வி ஆர் சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார்.
திராவிடத்தை காக்க வந்த சோல்ஜர்ஸ், திராவிடியன் ஆர்மியினுடைய சோல்ஜர்ஸ் நாம். இந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை, நம்மளுடைய இருமொழி கொள்கைக்கு ஒரு பிரச்சனை, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா சேனை ஒன்று உண்டு, பெருஞ்சேனை ஒன்று உண்டுன்னு நம்மளுடைய திராவிடியன் ஆர்மி அன்னைக்கு மக்களுக்காக முன்னாடி நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி, தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.